மாப்பிள்ளை என்னமோ அவர் தான், ஆனால் அவர் போட்டிருக்க சட்டை எந்து அப்படிங்கிற மாதிரி ஏதோ சீஃப் மினிஸ்டராவது சந்திரபாபு நாயுடு தான், ஆனால் ஹெட்லைன்ஸில் வர்றது நம்ம தமிழிசை அக்கா. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். என்னப்பா நடந்துச்சு, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கே, இது எல்லாருமே வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவி ஏற்கிறத விட்டுட்டு இதை பற்றி பேசுகிற அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் எல்லாம் யோசிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த காணொலியை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. పెద్దలారా, సమయ పాలన తెలిసినటువంటి పెద్దలు కాబట్టి మరొక మాట గుర్తు చేసుకుంటే, మన ప్రధాని ఇచ్చినటువంటి పిలుపులు మీకు తెలుసు కదా. నరేంద్ర మోదీ గారు ఎప్పుడు చెప్తారు, స్వచ్ఛ భారత్, ఆత్మ నిర్భర్, బేటీ బచావో బేటీ పడావో ఇత్యాది పథకాలన్నీ కూడా. இது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவங்க வந்துட்டு இந்த ஆந்திராவோட சீஃப் மினிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவரோட ஸ்வேரிங் செரமனிக்கு போகிறாங்க. போகும்போது வெங்கையா நாயுடு உட்காந்துருக்காரு, பக்கத்தில் வந்து நம்மளோட அமித்ஷா அவர்கள் உட்காந்துருக்காங்க. ரெண்டு பேருக்கும் வணக்கம் வச்சுட்டு போகிறாங்க. அமித்ஷா அவர்களும் வணக்கம் வச்சுட்டு ஏதோ பேசணும்னு நினச்சோமே அப்படின்னு வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏதோ கடுமையாக இப்படி கையை காட்டி சொல்கிறாங்க. அதற்கு விளக்கம் கொடுக்கும் விதமாக தமிழிசை அக்கா ஏதோ சொல்ல வரும்போது, அதெல்லாம் கிடையாது, இப்படிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏது சொல்லியிருக்காங்க, வார்ன் பண்ணியிருக்காங்களா, ரிப்ரிமேண்ட் பண்ணியிருக்காங்களா, அட்மானிஷ் பண்ணியிருக்காங்களா, சென்ஷர் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியல. பட் இந்த பாடி லாங்குவேஜை யாருனாலையும் ஈஸியாக ஸ்டடி பண்ண முடியும். இந்த பாடி லாங்குவேஜில் எப்படி ஸ்டடி பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், சில ஆட்களோட அந்த ஒரு கற்பனை திறன் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்து நம்ம வியந்து போகிறோம். அதாவது திரு அண்ணாமலை அவர்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்றைக்குமே இருக்கும். அதில் அதிமுக திமுக ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தன் எடுத்து போட்டிருக்கான், என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாது, நான் சொல்கிறேன் கேளுங்க. அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஏன் நீங்கள் ஸ்டேட் பிரசிடென்ட் ஆக மாட்டேங்கிறீங்க, இல்லைங்க அது அப்படின்னு சொல்ல வரும்போது, நோ நான் சொல்கிறேன், நீங்கள் தான் ஸ்டேட் பிரசிடென்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி அனுப்புனதாக ஒரு உருட்டுறாங்க. இந்த மாதிரி உருட்டெல்லாம் எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா? ஸோ பப்ளிக்காக இங்கே கொடுக்கப்பட்ட வார்னிங்கை கூட இவங்க எப்படி உருட்டுறாங்கன்னு பாருங்க. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு ஊகம் எல்லாருமே வைக்கிறாங்க. அதில் மெயினாக பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் வைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டியில் இன்டர்னலாக டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ப்ரெஸ்ஸில் போய் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாதீங்க, இது வந்துட்டு பார்ட்டி டிசிப்ளினுக்கு அகெயின்ஸ்டானது அப்படின்னு இவர் வார்ன் பண்ணும்போது, இல்லைங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண வரும்போது, கிடையாது நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொன்னதாக தகவல். இது வந்துட்டு எவ்வளோ வெரிஃபைடு இல்லைன்னு தெரியல. பட் அந்த காணொலியை நீங்கள் மறுபடியும் பாருங்கள். ప్రధాని ఇచ్చినటువంటి పిలుపులు మీకు తెలుసు కదా. నరేంద్ర మోదీ గారు ఎప్పుడు చెప్తారు, స్వచ్ఛ భారత్, ఆత్మ నిర్భర్, బేటీ బచావో బేటీ పడావో ఇత్యాది పథకాలన్నీ కూడా. இதுல வெங்கையா நாயுடு அவர்களும் கூட நோ அப்படின்னு சொல்றாரு. சைடில் அவரோட ரியாக்ஷன் நீங்க பார்த்தீங்கன்னா, வெங்கையா நாயுடு அவர்களும் இல்லை அமித்ஷா அவர்கள் சொல்றதை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான வார்னிங்காக இங்கே பார்க்கப்பட்டிருக்கு. இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று தமிழிசை அக்கா விளக்கம் கொடுக்கணும், இல்லைனா வேற அமித்ஷா அவர்கள் விளக்கம் கொடுக்கணும். பட் ரெண்டு சைட்லேருந்து விளக்கம் வராது அப்படிங்கிறதான் எங்களோட ஒரு யூகமாக இருக்குது. பட் இது வந்து ஸ்ட்ராங்காக பப்ளிக்காக ஏன் பண்ணப்பட்டது. பப்ளிக்காக நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா, பப்ளிக்காக பார்ட்டி டிசிப்ளினுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். பப்ளிக்காக நீங்கள் பண்ணீங்க, பப்ளிக்காக உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு இணையதளவாசிகள்லாம் ரொம்ப குஷி விடுறாங்க. இல்லை இணையதளவாசிகள் அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அக்கா ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த இணையதளத்தில் பல பேர் திமுக காரங்களும் இங்கே இருக்கக்கூடிய ஆட்களும் ரொம்ப ஓவராக போகிறாங்க. அவங்க மேலே ஸ்ட்ரிக்டான ஆக்ஷனாக எடுப்பேன், நான் வந்து முன்னாள் மாநில தலைவராக ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் எல்லாரும் இப்போ எடுத்து போட்டு அதையும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல் தமிழிசை அக்கா ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் அமித்ஷா அவர்களுக்கு மேலே எடுப்பாங்க, அவரும் வார் ரூம் நிர்வாகி தான் அப்படிங்கிற மாதிரி கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து சைடில் போனாலும் முக்கியமான விஷயம் இதில் என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராக இருந்தாலும் பார்ட்டி ஒரு டிசிஷன் எடுத்துருச்சுன்னா, ஹைரார்க்கியில் ஒரு டிசிஷன் எடுத்துச்சுன்னா அந்த டிசிஷனை ஸ்டிக் பண்ணணும், அதில் உள்ளடி வேலை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பல பேரோட புரிதலாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது திமுக அதிமுக இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, எப்படியாவது அண்ணாமலை அவர்களை இங்கிருந்து அகற்றணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுக்கும்போது குதூகலம் படுறது இவங்க ரெண்டு பேரும் தான் படுறாங்க. இப்போ நான் ஒரு கமெண்ட் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உடனுக்குடன் எல்லாரும் வந்து அடிக்கிறது இந்த திமுக அதிமுக கும்பல் தான். காரணம் என்னென்னா, அண்ணாமலை அப்படிங்கிற ஆளுமை இங்கே இருந்துச்சுன்னா இவங்களால எதுவும் பெருசாக பண்ண முடியல, அதிமுகனால சுத்தமாக முடியல, திமுக அவங்களால ஃபுல்லாக இங்கே வந்து அவங்களோட கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் இதை வந்துட்டு ஃபுல்லாக பண்ண முடியல. அதுக்கு காரணம் என்ன, அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு தடுப்பு சுவர் இருக்குது. ஸோ இதுதான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ இந்த இடத்துல இந்த மெசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ரிக்டான வார்னிங் ஸ்டேஜில் கொடுக்கப்பட்டது. இது வந்து மேடம் தமிழிசை அவர்களுக்கு மட்டும் கிடையாது, இதே மாதிரி நிறைய பேர் பார்ட்டியில் இருக்கக்கூடியவங்களும் சரி, பார்ட்டி ஆதரவாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய பல ஆட்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
டைரக்டாகவும் மறைமுகமாகவும் திரு அண்ணாமலை அவர்களை சாட வேண்டும். அண்ணாமலை அவர்கள் ஃபெயில் ஆயிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த ஒரு மெசேஜாக ஸ்ப்ரெட் பண்ணும் அப்படிங்கிற முயற்சியை பல பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அமித்ஷா அவர்கள் சைட்லேருந்தே டைரெக்டாக மெசேஜ் வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் யார் குதிக்கிறா அப்படின்னு நம்ம பார்ப்போம். இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, எப்படி இவங்க திணிக்கிறாங்க இந்த கருத்து திணிப்பு, திருத்தி பேசுறது திணிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குஜராத்தி ஒரு நாடார் பெண்மணியை, ஒரு குஜராத்தி ஒரு தமிழரை பேசி விட்டாள். ஏண்டா இத்தனை நாள் ஆன்லைனில் அக்காவை அவ்வளோ மோசமாக உருவ கேலி பண்ணது இந்த கும்பல் தான். அந்த கும்பல்லாம் இப்போ என்னன்னா, ஐயோ எங்கள் அக்காவை வந்துட்டு குஜராத்தி வான் பண்ணிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு கொந்தளிக்கிறாங்க. இதுதான் இவங்களோட ஹிப்போக்ரஸி. பட் இது எதுக்கு நடந்திருக்கு அப்படின்னு நம்மளோட புரிதல், பொதுவாக அனலிஸ்ட், பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ரொம்பவே சிம்பிளானது. பார்ட்டியோட டிசிப்ளின் இது. நீங்கள் முன்னாள் கவர்னராக இருந்திருக்கலாம், நீங்கள் முன்னாள் மாநில தலைவராக இருந்திருக்கலாம், அது எல்லாம் முன்னாள். இந்நாள் என்ன, அப்புறம் உனக்கு முன்னால் என்ன இருக்குது, முன்னாடி என்ன இருந்தது, கண்ணாடி அப்படிங்கிற மாதிரி முன்னாள் பின்னாலெலாம் ஒன்றும் கன்ஃபியூஷனே வேணாம். இந்நாள் என்ன இருக்குது, ப்ரெசன்ட் என்ன, கட்சியோட தலைமையோட முடிவு என்ன அப்படிங்கிறது யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் வந்து யூ ஹேவ் டு ஸ்டிக் டு த டிசிப்ளின் அப்படிங்கிற கிளியரான மெசேஜ் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்கள் இவங்க எப்படி கருத்தை திரிக்கிறாங்கன்னு நம்ம திருப்பி பார்ப்போம். திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லியிலேருந்து இங்கே வராரு. வந்த உடனே பத்திரிகையாளர் தலையில் பெரிய ஒரு குண்டை தூக்கி போடுறார். என்ன அப்படின்னா, இனிமேல் ப்ரெஸ் மீட்லாம் இங்கே கொடுக்க முடியாது, இனிமேல் வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து கட்சி ஆஃபீஸ் எங்கே போகிறாங்களோ கட்சி தலைவர்கள் அந்தந்த கட்சி ஆஃபீஸ்லேருந்து தான் ப்ரெஸ் மீட் கொடுக்கப்படும். உடனே இங்கே இருக்கக்கூடிய கும்பல்லாம் பார்த்தீங்களா, தமிழிசைக்கு அங்கே போனாங்க, அங்கே போய் வந்து எல்லாரையுமே மீட் பண்ணாங்க. உடனே அண்ணாமலை அவர்கள் ஹாஸ் பீன் கட் டு சைஸ், அவரோட பவர்ஸ் எல்லாம் லிமிட் பண்ணிட்டாங்க, இனிமேல் ப்ரெஸ் மீட்டு கூட கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சீப் ப்ளஷர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இன்பத்தை பெற்றுக்கிட்டு இருந்தாங்க. விஷயம் என்ன அப்படின்னா, நடுவில் அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கணும். என்ன ஸ்டேட்மெண்ட்டு, பாத்ரூம் போயிட்டு வரும்போதெல்லாம் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஏங்க அவர் எங்கேயாவது பாத்ரூம் போயிட்டு வரும்போது ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரா? நிறைய பேர் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் கொடுத்து நம்ம எப்போவுமே லைம் லைட்டில் இருக்கணும் அப்படின்னு நினச்சி பார்ட்டியோட டிசிப்ளினை உடைச்சி பார்ட்டியோட டைரக்ஷனை திசை திருப்பி பண்ணக்கூடிய ஆட்கள் சில பேர் இருக்கலாம். அவங்களுக்குத்தான் இது ஸ்டர்ன் மெசேஜ், புரியுதுங்களா? அதனால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல பேர் உடனே ப்ரெஸ் மீட் கொடுக்கக்கூடிய ஆட்கள்லாம் இப்போ சைலண்ட்டாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இனிமேல் ப்ரெஸ் மீட்னா அது பார்ட்டியில் நடக்கும், பார்ட்டி ஆஃபீஸில் நடக்கும், ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு பார்ட்டி ஆஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே தான் நடக்கும் அப்படிங்கிற கிளியர் மெசேஜ் சொல்லியாச்சு. ஸோ இனிமேல் தனியாக அவன் இஷ்டத்துக்கு போய் பார்ட்டியை ரெப்ரசென்ட் பண்ணி ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்க முடியாது. எதுவாக இருந்தாலும் கட்சி த்ரூ போகணும் அப்படின்னா தலைமைக்கு தெரிந்து என்ன மெசேஜ் ஒருங்கிணைத்து தலைமை வெளியே சொல்ல விரும்புதோ, என்ன மெசேஜ் ஒருங்கிணைச்சு ஆஸ் அ பார்ட்டி நம்ம வெளியே சொல்ல விரும்புகிறோமோ அதுதான் போய் சேரும். சும்மா நம்ம இஷ்டத்துக்கு ஏனோ தானோன்னு எதுவும் பேச முடியாது அப்படிங்கிற விஷயம் இங்கே கிளியராக சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக். இது வந்து அண்ணாமலை அவர்களோட அந்த தலைமையை வலுப்படுத்தியிருக்கு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன சொல்கிறது, பாருங்கள் ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. லைஃப்பில் ஏர்போர்ட்டில் ப்ரெஸ் பார்க்க மாட்டோம், எல்லாமே ஆர்டர் பண்ண போகிறோம், ஸ்டாஜர் பண்ண போகிறோம். கட்சியில் எல்லா ப்ரெஸ் மீட்டும் அப்படி தருவாங்க. பாத்ரூம் போகும்போது வெளியே வரும்போது யாரும் பேச மாட்டாங்க, எனக்கு ஆஃபீஸ் ஆர்டர் போட்டுருவோம். இன்னைக்கு கோயம்புத்தூரில் நான் ப்ரெஸ்ஸை பார்த்தா கட்சி பார்ட்டி ஆஃபீஸில் மட்டும் தான் நடக்கணும். தேங்க்யூ சொல்லுவாங்க, தலைவர் சொல்லுவாங்க, எல்லாமே தலைவர் முடிவு எடுப்பாங்க. ஆனால் பாலாஜி நான் பேசுகிறேன், இல்லை தலைவர் உங்களுக்கு ஸ்கெடியூல் கேலண்டர் போட்டு கொடுத்துருவாருண்ணா, நாளைக்கு பார்ப்போம், பட் எனக்கு சொல்லுவார் உங்களுக்கு. சரி, ஆனால் எல்லாம் உங்களுக்கு 24 hours முன்னாடி ப்ராப்பராக நீ கேலண்டர் போடும். ஓகே தேங்க்யூ. ஏன்னா நம்ம ஃப்ளைட்லேருந்து இறங்குறோம், ஏதோ 2 விஷயம் நடந்திருக்கும், நம்ம இங்கே வரும்போது தெரியறது இல்லை, அதுக்காக நீ முறைப்படி கட்சி ஆஃபீஸ். இப்போ இன்னைக்கு ப்ரெஸ் மீட் இருக்கா இல்லை நாளைக்கு? சரி, டெய்லி சாயந்தரம் உங்களுக்கு நோட் வந்துடும். ஸோ ஒரு அரசியல் விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி பேசணும்னு தெரிஞ்சும் அதை திருத்தி பேசுகிறாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மேலே ஸ்டேஜ்லேயே கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, நீங்கள் தான் தலைவராகணும், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நீங்கள் தான் தலைவராகணும்னு சொன்ன மாதிரி எப்படி ஒரு வேடிக்கையான மெசேஜாக இருக்கோ அந்த மாதிரி அந்த ப்ரெஸ் மீட் கொடுக்கக்கூடாதுங்கிற விஷயம். ஸோ பார்ட்டி டிசிப்ளினை என்ஷோர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் தேவையில்லாத பேச்சு. அப்போ நீங்கள் எல்லாரும் கேட்கலாம், அப்போ ஒரு பார்ட்டியில் கருத்து சுதந்திரம் இருக்கக்கூடாதா அப்படின்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பார்ட்டியில் நீங்கள் போய் ஒரு பார்ட்டியில் ஜாயின் பண்ணும்போதே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட தாட்ஸ், உங்களோட எண்ணங்கள், உங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாமே பார்ட்டியோட அலைன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு முயற்சி எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இன்டைரக்ட் ப்ராமிஸை நீங்கள் பண்ணுறீங்க. பார்ட்டியோட தாட்ஸ் எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முயற்சி பண்ணலாம். இப்போ பார்ட்டி தலைமையில் ஒரு கோர் கமிட்டி இருக்குது, ஒரு செயற்குழு கூட்டம் இருக்குது, இந்த மாதிரி இடத்துல நீங்கள் போய் உங்களோட தாட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணி அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முயற்சி பண்ணலாம். பட் ஃபைனலாக அவுட்கம் என்ன வருதோ அதை நீங்கள் ஒட்டி செயல்படுறீங்க அப்படிங்கிறதான் ஒரு பார்ட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம். பார்ட்டிக்கு வெளியே நீங்கள் என்ன வேணால் பேசலாம், ஒரு ஆதரவாளராக நீங்கள் என்ன வேணால் பேசலாம், யாரும் உங்களுக்கு கேட்கக்கூடாது, கேட்கறதுக்கு உரிமையும் கிடையாது. நிறைய பேர் வந்து இப்போ நீங்கள் சொல்வீங்க இந்த வார்ரூமெல்லாம் வந்து திட்டுது, அதுவும் தவறு தான். அவங்க ஒப்பீனியன் வெளியிலேருந்து பேசலாம். பட் பார்ட்டிக்குள்ளே வந்துட்டு நான் இதை பேசுகிறேன், நான் அதை பேசுகிறேன், நான் ஃப்ரீ திங்கர் அப்படின்னு சொல்கிறது ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு டிசிப்ளினை என்ஷோர் பண்ணியிருக்காரு. இந்த ப்ரெஸ் மீட் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ண போகிறோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னதுக்கு காரணம் இதுதான். ஸோ இதிலிருந்து இளைஞர்கள்
குறிப்பாக பொலிட்டிக்கல் பெண்ட் ஆஃப் மைண்ட் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு கட்சியில் உங்கள் தலைமை என்ன சொல்லுவோ அந்த தலைமைக்கு ஸ்ட்ரிக் ஆன் பண்ணுங்கள். பொதுவாக பொதுவெளியில் வந்து கிரிட்டிசிசம் பண்ணுறது அப்படிங்கிறது லாஸ்ட் ரிசார்ட், விசில் ப்ளோயிங்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கூடாதுன்னுலாம் கிடையாது. இது லாஸ்ட் ரிசார்ட். அதாவது இந்த கட்சியில் நான் இருந்து மக்கள் பணி செய்ய முடியாது அப்படின்ட்டு இருக்க பட்சத்தில் வெளியே வந்து நீங்கள் பேசுங்க. அது தைரியம். நான் கட்சிக்குள்ளேயும் இருப்பேன், கட்சியோட பேரையும் கெடுப்பேன், கட்சியை பற்றியும் பேசுவேன், மறைமுகமாக நேர்முகமாக தலைமையை தாக்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது காங்கிரஸோ திமுகவோ கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து கொள்கையால் மக்கள் ஒன்று சேர்ந்த ஒரு கட்சி. இன்னொரு பிக் டேக்அவே, இதுலேருந்து ஒரு பெரிய டேக்அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமித்ஷா அவர்கள் இதில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அதாவதுங்க, நாம் தமிழகத்தில் ஒரு வளர்ச்சியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து சென்ட்ரல் கமாண்ட்லேருந்து அமித்ஷா அவர்கள், மோடி அவர்கள், ஜேபி நட்டா அவர்கள், மூத்த தலைவர்கள் எல்லாம் ஃபுல் பேக்கிங் திரு அண்ணாமலை அவர்கள் கொடுக்குறாங்க. அப்போ முடிஞ்சால் உதவி செய்யணும். அதை விட்டுட்டு ஏதாவது இந்த குடைச்சல் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இது டாலரேட் பண்ணப்படாது. மேலிருந்து எல்லாம் பார்க்கப்படுது. அப்போ மேலிருந்து தமிழ்நாடு மேலே ஒரு கீன் அப்சர்வேஷன் எல்லா தலைவர்களும் வச்சுருக்காங்க. இந்த ஒகேஷனுங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒகேஷன். ஏன்னா என்டிஏவோட ஒன் ஆஃப் த முக்கியமான பார்ட்னர் 2 ப்ளம் கேபினெட் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு. யாருக்கு? டிடிபிக்கு. அங்கே டிடிபியோட தலைவராக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஸ்வேரிங் இன் சர்மியில் பொதுவாக வெளியில் கூப்பிட்டு இது மாதிரி சொல்லணும்னு தேவையே கிடையாது. பட் அந்த மாதிரி அக்கேஷன்லையும் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு அண்ணாமலை அவர்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் பேக்கிங்கும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. அதற்கு காரணம் என்னென்னா, அந்த அளவுக்கு டெடிகேஷன். பார்ட்டி ஒர்க், டே இன் டே அவுட் ஒர்க்கஹாலிக்காக செயல்படக்கூடிய ஒரு நபர். நீங்கள் சொல்லலாம் டாக்டிக்கலாக இப்படி பண்ணியிருக்கலாம், டாக்டிக்காக அப்படி பண்ணியிருக்கலாம், நீங்கள் சொல்கிறது சரியாக கூட இருக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு டெடிகேட்டடான ஒரு தலைமை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு டாக்டிக்கல் அப்ரோச்சஸில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் அதை நான் சொன்ன மாதிரி கோர் கமிட்டியில் கொண்டு போய் சொல்லுங்கள். உங்களுக்கு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, டெல்லியில் அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல. நான் தமிழிசை அக்காவை மட்டும் சொல்கிறேன், எல்லாரையுமே பொதுவாக சொல்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் வித்தியாசம் என்னென்னா, யாருக்கெல்லாம் நல்ல கருத்து இருக்கோ அவங்க ஈஸியாக ப்ராப்பர் சேனலில் பிடிச்சி போய் தேவையான இடங்கள்ல அந்த கருத்தை ப்ரெசென்ட் பண்ணலாம். ஏன் திரு அண்ணாமலை அவர்கள்கிட்டே இந்த விஷயங்களை சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் இங்கே ஓப்பனாக இருக்குது. அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணிங்களா, அது ஒரு காலத்திலையும் என்கரேஜ் பண்ணப்படாது அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு. இது தமிழிசை அக்கா போன்ற ஒரு நபருக்கு. தமிழிசை அக்கா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரு ஒன் ஆஃப் த மூத்த காரியகர்த்தாஸ்ன்னு நம்ம சொல்லலாம். கவர்னராக 2 ஸ்டேட்டுக்கு கவர்னராக இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்மளோட முன்னாள் மாநில தலைவராக இருந்தாங்க. பல இடங்களில் போட்டி போட்டிருக்காங்க. தோற்று போகிறாங்களா ஜெயிக்கிறாங்கிறது பெரிய விஷயம் இல்லை. பட் ஷி ஹஸ் பீன் தேர். ஆனால் அவங்களுக்கு இவ்வளோ ஒரு ஸ்டர்ன் மெசேஜ் இந்த விஷயத்துக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதா அனுமானம். அதில் மாற்று கருத்து தான் நமக்கு தெரியாது. பட் அவங்களுக்கு இது கொடுக்கப்பட்டிருக்குன்னா இனிமே வேறு யாராவது இது பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ இதுதான் சாணக்கியத்தனம். இந்த விஷயத்தை பப்ளிக்காக சொன்ன விஷயத்துக்கு பப்ளிக்காகவே ஒரு பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே எல்லாரோட புரிதலாக இருக்குது. அடுத்தது இன்னொரு பிம்பமும் இங்கே உடைக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல மூத்த தலைவர்கள் அண்ணாமலை மேலே ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனில் இருக்காங்க அப்படின்னு. ஆக்சுவலி இது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் தெரியும், இதெல்லாம் ஒரு பொய்யான விஷயம். இங்கே அங்கே 1-2 இருக்கத்தான் செய்யும். அந்த 1-2 அப்படியே கிளப் ஆகிறதுக்கு உண்டான ஒரு முயற்சி எல்லாம் எல்லா கட்சியிலும் பண்ண தான் செய்வாங்க. ஆனால் ஒரு சிறப்பான உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள், அவர் வந்து இப்போ கவர்னராக இருக்கார். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி கோயம்புத்தூரில் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. அவர் வந்து அண்ணாமலையின் கடுமையான உழைப்பால், எப்படி அண்ணாமலை அவர்களின் கடுமையான உழைப்பால் கட்சி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. இதே கோயம்புத்தூரில் இதற்கு முன்னாடி 2014 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டியிட்ட ஒரு வேட்பாளர், மூத்த தலைவர், அவர் சொல்கிறாரு அப்படின்னா இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன அக்னாலஜ்மெண்ட் தேவை? ஸோ இதெல்லாம் தான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். பாஜக என்னடா இப்படி இருக்குது, உட்கட்சி பூசல்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதை விட மோசமான உட்கட்சி பூசல்லாம் வந்து திமுகவிலையும் இருக்குது, காங்கிரஸ்லையும் இருக்குது. அதற்கு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டு, இப்போ காங்கிரஸ் வந்து ஒரு கூட்டம் போட்டாங்க. இந்த வெற்றி பெற்றாங்க பார்த்தீங்களா இந்த எம்பிஸ் எல்லாம், அவங்கெல்லாம் வந்து பேசும்போது ஒரு பக்கம் செல்வ பெருந்தகை அவர்கள், இன்னொரு பக்கம் யார், நம்மளோட EVKS இளங்கோவன் அவர்கள். செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து முயற்சி பண்ணணும், நாம் வந்து தோழமைங்கிறது வேற, ஆனால் வந்து அவங்கள அண்டி பிழைக்கிறது வேறு அப்படிங்கிற பாணியில் அவரோட ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ நம்ம தனியாக போகணும், நம்ம தனியாக ஃப்ளரிஷ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி நாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி செல்வ பெருந்தகை டிஎன்சிசி பிரசிடென்ட், தமிழ்நாடு பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டின்னு சொல்லுவாங்க. அது என்னடா பிரதேஷ்னு நீங்கள் கேட்கலாம், ஏன் இங்கே தமிழ் வரலையே அப்படின்னு கேட்கலாம். இதெல்லாம் திமுக காரன் கேட்கல. பட் இருந்தாலும் டிஎன்பிசிசியோட பிரசிடென்ட், அதாவது மாநில தலைவர், எப்படி அண்ணாமலை எங்கே இருக்காரோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் தமிழகத்தின் காங்கிரஸோட கமிட்டியோட தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாம தனியாக போகணும், தனியாக செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கார். எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க முடியும்? காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு என்ற வரலாறு இருக்கிறது. நாம் எந்த திசையிலே செல்ல போகிறோம், சார்ந்து இருக்க போகிறோமா? தோழமை என்பது வேறு,
தோழமையோடு இருப்பதில் நமக்கு நிகரானவர்கள் யாரும் கிடையாது. உண்மை என்றால் காங்கிரஸ் பேரியக்கம் உண்மையாக இருக்கும், தோழமை என்றால் உண்மையான தோழமையாக இருக்கும். ஆனால் எவ்வளவு காலம் சார்ந்திருக்க போகிறோம் என்ற கேள்வியும் எழுகிறது. அதற்கு விடை உங்களிடம் எதிர்பார்க்கிறேன். இதுக்கு எங்கிருந்து பதிலடி வருதுன்னா வேற எங்க இருந்துமே கிடையாது, அங்கிருந்தே உள்ளுக்குள்ள இருந்தே EVK இளங்கோவன் அவர்கள் கொந்தளிச்சு போயிடுறாங்க. அவரும் சொல்றாரு, அதாவது நம்ம எப்படி ஜெயிச்சோங்கிறது மறந்துடக்கூடாது, 40க்கு 40 நம்ம ஜெயிச்சதுக்கு காரணம் தலைவர் தளபதி தான் அப்படின்னு. இவன் உனக்கு உண்மையிலே தலைவர் யாருப்பா? உனக்கு தலைவர் வந்து செல்வ பெருந்தகையா, உனக்கு தலைவர் வந்து MK ஸ்டாலினா, இல்லை உனக்கு தலைவர் ராகுல் காந்தியான்னு முடிவு பண்ணிக்கோங்க நீங்க. காரணம் என்னன்னா, மூத்த அரசியல்வாதி தன்னோட உட்கட்சியில பேசும்போது இன்னொரு கட்சினால தான் நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எவ்வளோ கேவலமா போயிருக்கு காங்கிரஸ்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்றாரு, பாஜக கிடைச்ச ஓட்டு பாஜக கிடைச்ச ஓட்டு கிடையாதுங்க, அது பாமகவோட ஓட்டு, அது வந்து இன்னொரு கட்சியோட ஓட்டு அப்படின்னு சொல்றாரு. ஓப்பனா அவங்க தலைவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஜெயிச்சது காரணமே திமுக தான் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் கிடையாது, இன்னொன்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம தனியா போட்டி போடும்போது சிவகங்கையில 1 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கோம், இன்னொரு இடத்துல இன்னொரு 1 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கோம், மற்ற இடத்துல டெபாசிட்டே இழந்துட்டோம் அப்படின்னு உங்களோட கட்சியை கேவலமா விமர்சனம் உட்கட்சியிலே பண்ணி இது வெளியே போயிருக்கு. நீங்கெல்லாம் பாஜகவை பத்தி பேசலாமா? கொஞ்சம் சுய பரிசோதனை பண்ணி பார்த்துக்கோங்க. EVK இளங்கோவனோட ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஆசை இருக்கலாம் ஆனால் பேராசை இருக்கக்கூடாது. என்னடா சொல்றான் அவன்? ஆசை இருக்கலாம் பேராசை இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு தலைவரே. அது கேட்டுச்சு, எதுக்காக சொல்றா அப்படி அப்படின்னு செல்வ பெருந்தகை அவர்கள் டென்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் ஒரு கட்சிக்குள்ள பேச வேண்டிய விஷயமா? ஒரு கட்சி என்ன யோசிக்கணும், நாம தனியாக வர வேண்டும் அப்படின்னு நினைக்கணும். ஆனா காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸோட கலாச்சாரமே எப்படி மாறிடுச்சுன்னா, எப்படியாவது அண்டி பிழைச்சு 4 இடத்துல ஜெயிச்சுட்டு அப்படியே வண்டியை ஓட்டிட்டு போயிடுவோம் யா அப்படின்னு கொண்டு வந்து விட்டதுக்கு காரணம் இந்த மாதிரி திராவிட சித்தாந்தங்கள் கொண்ட ஆட்கள் தான். இன்றைக்கு நின்ற அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக எம்பிக்கள் ஆகியிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகமோ முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. வாழ்க அறுவை தோழர்களே, கொஞ்சம் நிதான வேண்டும். ஆசை இருக்க வேண்டியதால் இல்லை என்று சொல்லவில்லை, அது பேராசையாக ஆகி கடைசியிலே ஒன்றுமில்லாமல் உருப்படி இல்லாமல் போய்விடக் கூடாது. ஸோ காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னா ஓப்பனா வெடிக்குது. என்ன, எந்த விஷயத்துல வெடிக்குது? இதே மாதிரி தான். நம்ம திமுகவை அண்டி பிழைக்கலாமா, இல்ல நாம கொஞ்சம் சுயமாக இருக்க வேண்டுமா அப்படின்னு. EVK இளங்கோவன் போன்ற ஆட்கள் அவர்களெல்லாம் ஈரோடு கிழக்கு சீட்டு வாங்கி கொடுத்து காங்கிரஸ் வேலை செஞ்சதோ இல்லை, திமுக காரன் தான் பட்டி பட்டியா போட்டு அவ்வளோ செலவு பண்ணி நியூஸ்காரன் வரவனெல்லாம் அடிச்சுக்கிட்டு அவன் வேலை பார்த்தான். அதனாலதான் அந்த நன்றி விசுவாசத்துக்கு வேண்டி இவர் MK ஸ்டாலினை ஒரு பயங்கரமா தூக்கி வச்சு கொண்டாடுறாரு. ஆனா இந்த பூசல் ரொம்ப நாளாவே போயிட்டு இருந்தது. ஏன்னா செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு இடத்துல சொல்றாரு, இதுக்கு முன்னாடி காங்கிரஸோட ஆட்சி காமராஜர் ஆட்சி மாதிரி இருக்கணும்னு. உடனே இவர் என்ன சொல்றாருன்னா, யாரு நம்ம EVK இளங்கோவன் அவர்கள், அட ஸ்டாலின் ஆட்சி தான் காமராஜர் ஆட்சி அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளவு கேவலமான விஷயம் தெரியுமா? இதுல காங்கிரஸோட உட்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களோட மனப்பான்மை எப்பவுமே பாருங்க. தொண்டை சார் என்ன வேணா இருக்கலாம், திமுக காரன், அதிமுக காரன், பாஜக காரன், காங்கிரஸ் காரன், எல்லாருமே தொண்டர்களோட எல்லாரோட மனப்பான்மையும் சிம்பிள் தான், ஏன் கட்சி வளரணும், அதான் உண்மையான தொண்டனோட மனப்பான்மையா இருக்கும். ஆனா மேல இந்த டாப் ஹைரார்கி இல்ல டாப் பட் 1 ஹைரார்கி, இந்த செகண்ட் ரேங்க்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாம் எப்படியாவது அண்டி பிழைக்கணும், நம்ம பொழப்பு நடக்கணும் அப்படிங்கிறது அந்த மனப்பான்மையில் இருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த பீட்டர் அல்ஃபான்ஸ் அப்படிங்கிற நபர். இந்த பீட்டர் அல்ஃபான்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பெரிய ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. அதாவது நம்ம ஜெயிக்கணும், ஜெயிச்சாகணும், நாம் கடுமையாக போட்டி போட்டு கேட்கணும், நம்ம மாநகராட்சியில் எவ்வளோ இருக்கணும், நம்ம எங்கெல்லாம் போட்டி போடணும், எந்த ஏரியாலாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு கேட்டு நம்ம வாங்கணும். அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, போய் இப்படி நிற்கணும், கொடுக்குறத வாங்கிட்டு வரணும் அப்படின்னு பீட்டர் அல்ஃபான்ஸ் சொல்கிறாரு. இதே பீட்டர் அல்ஃபான்ஸ் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஏன் ஸ்டாலின் அவர்களுக்கு PM ஆகிறதுக்கு தகுதி இல்லையா அப்படின்னு இதை கேட்டு ஸ்டாலின் அவர்களே ஒரு 1/2 மணி நேரம் ரூம்குள்ளே போய் கதவை சாத்திட்டு சிரிச்சதாக தகவல். அந்த அளவுக்கு ஜால்ரா போட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த நபர் பேசும்போது உள்ளிருந்தே செம எதிர்ப்பு. பீட்டர் அல்ஃபான்ஸ் பேசும்போது காங்கிரஸ்காரங்களே கடுப்பாகிறாங்க. ஏன்னா உண்மையிலேயே சூடு சொரணை மானம் வைக்கும் முதுகெலும்பு அப்படின்னு இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சிக்காரனும் அந்த கட்சி தனியாக வர வேண்டும், கட்சி நிலைக்க வேண்டும், வெகு தூரம் செல்ல வேண்டும் தான் நினைப்பாங்க. நாங்கள் நின்று சீட்டு வாங்கிட்டு வாங்குறோம் அப்படின்னா இதை விட கேவலம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரனுக்கு புரியுது, இவங்களுக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது. இப்பொழுதே அடையாளம் காணுங்கள். உள்ளாட்சி தேர்தலிலே எந்தெந்த இடங்களை வாங்க வேண்டும் என்பதை இப்பொழுதே திட்டமிடுங்கள். எந்த ஊராட்சி ஒன்றியம் வாங்க வேண்டும் என்பதை இப்போதே கணக்கெடுங்கள். அந்த ஊராட்சி ஒன்றியத்தில் உங்கள் ஸ்தாபன அமைப்பு என்னவாக இருக்கிறது என்பதை நீங்களே ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு ஆள் ஜெயித்து விட்டு சேர்மன் கேட்டா எப்படி முடியும்? ஒரு நிமிஷம் ஆனால் இது எல்லாத்தையும் விட என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
தேசிய கட்சியில், அப்போ தேசிய கட்சினா அங்கேருந்து வரக்கூடிய ஆட்கள்லாம் வந்து பேசுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு அஜய்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்து என்ன பேசுறாரு அப்படின்னா, நீங்கள்லாம் பாத யாத்திரை நடத்தணும். நெக்ஸ்ட்டு அதான் நெக்ஸ்ட் இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாத யாத்திரை நடத்தணும். இப்போ ராகுல் காந்தி வந்து இவ்வளோ 1000 கிலோமீட்டர் பாத யாத்திரை நடத்தியிருக்காரு. நீங்கள் ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே நடத்த மாட்டீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டோன்னே எல்லாம் யோசிக்கிறாங்க. நாங்கள் என்ன அண்ணாமலையா பாத யாத்திரை நடத்தினா கூட்டம் வந்து சேர்றதுக்கு? நாங்கள் தனியாக போனாலே, எங்கள் கட்சியோட தலைவர் போனாலே 5 பேர் தான் வராங்க. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த பெரிய ஒரு மாபெரும் ஒரு போராட்டம் பண்ணுறேன்னு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி ட்ரெயினுக்கு முன்னாடி அந்த 5 பேர் போராடினாங்க பார்த்தீங்களா? அந்த 5 பேர் தான் இவங்களோட ஸ்ட்ரென்த்து. இவங்க பாத யாத்திரை எப்படி நடத்த முடியும்? திமுக மட்டும் ஆதரவு தெரிவிக்கலன்னா இவங்க கதி அதோ கதின்னு இவங்களுக்கு தெரியும். ஆனால் ஏதோ தேசிய தலைமையிலேருந்து வராங்க, வந்துட்டு பேசிட்டு போகிறாங்கன்னு அவங்களும் ஃப்ரீயாக விட்டாங்க. இதெல்லாம் இருக்கும்போது தொண்டர்கள் பயங்கர அதிருப்தி ஆகிட்டாங்க. ஏன் சார் தனிச்சு நிற்க முடியலன்னா, இல்லைங்க ஒரு செய்தி போட்டிருக்கான், இந்த கூட்டம்லாம் நடத்துனது ஓகே தான், ஆனால் ஜெயிச்சு வந்தவங்களுக்கு டீ காபி பிஸ்கெட்டு கூட கொடுக்கல அப்படின்னு வருத்தம் அடைஞ்சிருக்காங்க. அதுக்கு தான் சொன்னோம், கமலாலயம் பக்கம் வாங்க, எனக்கு யாரும் நல்லதாக நாங்கள் சிறப்பாக செய்கிறோம், டோன்ட் வெரி, இருக்கக்கூடிய 10 பேரை நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொன்னால் பீஃப் பிரியாணி வேணும் அப்படின்னு சொல்ல வேண்டியது. அப்போ அங்கேயும் கிடைக்காது, இங்கேயும் கிடைக்காது, நடுத்தருக்கு தெருக்கா போரேல் அதுக்குள்ளேயா இன்னும் 4 இருக்குது அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ்காரங்க நிலைமை ஆயிடுச்சு. நேர்களே, காங்கிரஸில் மட்டும் இந்த நிலைமை கிடையாது, இந்த நிலைமை வந்து திமுகவுக்கும் இதே நிலைமை தான். திமுகவில் எந்த அளவுக்கு முத்தி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனாரிட்டிக்கு நாங்கள் தான் குரல் கொடுப்போம், மைனாரிட்டியை நாங்கள் தான் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் எப்போ தேவையோ அப்போ மைனாரிட்டி யூஸ் பண்ண வேண்டியது, எப்போ தேவையோ தூக்கி போட்டுற வேண்டியது. உதாரணத்துக்கு ஆவடி நாசர் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வேண்டி என்னெல்லாம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அரசியல் ஃபாலோ பண்ணியவங்களும் இந்த திமுக ஆதரவாளர்களும் திமுகவில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவரை வந்துட்டு தூக்கி வெளியே போட்டாங்க. இது வரைக்கும் அவரை திருப்பி அகாமடேட் பண்ணவே இல்லை, அவர் பையனையும் சைட்லைன் பண்ணிட்டாங்க. 2வது இஸ்லாமியர், அங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு இஸ்லாமிய அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செஞ்சி மஸ்தான் அவர்கள். அவரையுமே இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, விழுப்புரம் கிழக்கு நினைக்கிறேன், அங்கே இருக்கக்கூடிய அந்த மாவட்ட தலைமை அவர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். அவரை அங்கேருந்து தூக்கி வேற ஒரு நபரை அங்கே போட்டிருக்காங்க. அவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி சேகர். ஸோ செஞ்சி மஸ்தான் அவர்களும் சைட்லைன் பண்ணப்பட்டிருக்காரு. ஆனால் இதெல்லாம் முதலே நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தது. காரணம் என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மைக்கு பிடிச்சி சண்டை போடுறாங்க. மைக்குக்காக என்றைக்கும் ஒரு சண்டை இருந்திருக்கு. அரசியல்லாம் மைக்குக்கு வேண்டிய சண்டை தான், சீட்டுக்கு வேண்டிய சண்டை தான். இந்த மைக்கு சீட்டு தான் வந்து பல பேரோட வாழ்க்கையும் கெடுக்குது, பல பேருக்கு வாழ்க்கையும் கொடுக்குது. பட் செஞ்சி மஸ்தான்ட்ட மைக்கு பிடுங்கின பொன்முடி இருக்கார் பார்த்தீங்களா, அவரையும் கௌரவிச்சிருக்காங்க. என்னையா சொல்கிற, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஸ்டே வாங்கிட்டு வந்து தான் அவரே எம்எல்ஏ இருக்காரு, அவரே எப்படி அப்படின்னா நம்பலையா பாருங்க. அடுத்தபடியாக நம்ம கனவில் பொறுப்பு செயலாளர் உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேராசிரியர் பொன்முடி அவர்களை வாழ்த்துறை வேண்டுமாறு கூறுகிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, செஞ்சி மஸ்தான் அவர்கள் ஒரு சைடில் சைட்லைன் பண்ணப்பட்டிருக்காரு. ஆனால் இன்னொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கௌதம் சிகாமணி அவர்கள், யார் நம்மளோட பொன்முடி அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட மகன், அவருக்கு வந்து எம்எல்ஏ சீட்டும் கொடுக்கல. அதுக்கப்புறமா வந்து இந்த விக்ரவாண்டியில் எம்எல்ஏ சீட்டு அவருக்கு போகணும் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு போல வேற ஒரு நபருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த எம்பி சீட்டாவது கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சாங்க, அதுவும் கொடுக்கல. சரி, எப்படி அகாமடேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரையுமே ஒரு மாவட்ட பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. ஸோ பொன்முடி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ஆனால் அதே ஏரியாவில் வேலை செஞ்ச செந்தி மஸ்தான் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க. இப்போ இங்கே நிறைய பேர் இருப்பான், அதாவது தமிழிசை அக்காவை இப்படி பேசிட்டாங்க, ஒரு தமிழர் எப்படி பேசிட்டாங்க அப்படின்னு. ஏன் இஸ்லாமியருக்கு வேண்டி நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லிட்டு தெரியுங்களே, அந்த பொய்யை சொல்லக்கூடிய திமுகவை யாரெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு இப்போ திராணி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏன் செஞ்சி மஸ்தான் அவர்கள் அகற்றப்பட்டார்? அப்போ அவரை அகற்றும் போது மட்டும் அவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து அகற்றும், அவரோட அந்த மதத்தையோ அவரோட இனத்தையோ பார்த்து அகற்றலை அப்படின்னா அதே மாதிரி தான் மற்ற கட்சியிலும். ஸோ அதனால் வாயை மூடிக்கிட்டு மற்ற கட்சி விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அழுக்கை க்ளீன் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்தாக இருக்குது. இளைய பாரதம் சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்கள் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உதவணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இளைய பாரதம் அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். உங்கள் ஆதரவுக்கு என்றும் நன்றி. ஜெயஹிந்த். பதிவு ரீதியா நம்ம என்றைக்குமே தமிழிசைக்காவெல்லாம் அப்படியே கொண்டாடக்கூடிய ஒரு ஆட்கள் தான். ஏன்னா ஒரு பெண்மணியாக இவ்வளோ பெரிய சாதனை செஞ்சுருக்காங்க. பட் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா அதற்கு காரணம் இல்லாமல் அமித்ஷா போன்ற ஆட்கள் பண்ண மாட்டாங்க. இது எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் தான் அப்படிங்கிற கருத்து தான் நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியும். புரிஞ்சவன் பிஸ்தா. இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெய் ஸ்ரீராம். ஜெயஹிந்த்.